உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். சீசனுக்கு மட்டுமே கிடைக்கிற இந்த பலாக்கொட்டைய வச்சு இன்னைக்கு ஒரு குழம்பு வைக்கலாமா? எங்க பாட்டி சின்ன வயசுல வந்து வச்சு நான் நல்லாவே பார்த்துருக்கேன். அதுவும் நல்லா சாப்பிட்டும் இருக்கேன். சூப்பரா டேஸ்ட்டாவும் இருக்கும். ஆனா, அவங்க வந்து எப்படி வைப்பாங்கனாக்கா, கத்திரிக்காய், கருவாடு, பலாக்கொட்டை, காராமணி இதெல்லாம் போட்டு வைப்பாங்க. அவ்ளோ டேஸ்ட்டா இருக்கும். புளி ஊத்தி வைப்பாங்க. இன்னும் 2 நாள் கூட அத வச்சு சாப்பிட்லாம். நான் வந்துட்டு இன்னைக்கு வந்துட்டு எப்படி வைக்கிறேன்ட்டு நீங்க வந்து பாருங்க. நான் என்னென்ன இதுக்கு வந்து நான் பொருள் போடுறேன் அப்படின்னாக்கா, இந்த சீரகம், வெந்தயம், மிளகு, நம்மக்கிட்ட நல்லெண்ணெய் இருந்தா நல்லெண்ணெய் ஊத்திக்கலாம். அதுக்கப்புறம் கடுகு இதெல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்தவாட்டி, நம்ம தட்டி வச்சிருக்கிற பூண்டு, சின்ன வெங்காயம், அதுக்கப்புறம் கருவேப்பில போட்டுக்கலாம். நான் வந்து சின்ன வெங்காயம் போட்டுக்கல. சின்ன வெங்காயம் வந்து என்ட்ட கிடைக்கல அப்படின்றனால நான் போட்டுக்கல. உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இது வந்து உப்பு போட்டு நல்லா வதங்கி வர வரைக்கும் நல்லா ரோஸ் கலர்ல வதங்கி வரணும். எப்பயுமே சின்ன வெங்காயமா இருந்தாலும் சரி, பெரிய வெங்காயமா இருந்தாலும் சரி, நல்லா வதங்கி வந்தவாட்டி மட்டும் தான் நம்ம வந்து குழம்பு வந்து அடுத்த பொருள் வந்து ஆட் பண்ணணும். ஏன்னாக்கா, அது வந்து வெங்காயம் வதங்கி வரல அப்படின்னாக்கா, குழம்புல கண்டிப்பா டேஸ்ட்டே இருக்காது. அதனால சொல்றேன். உப்பு ஏன் நம்ம முன்னாடியே சேர்த்திக்கிறோம் அப்படின்னாக்கா, சீக்கிரமா வெங்காயம் வதங்கி வர்றதுக்கு உதவும். அதுவும் இல்லாம நம்ம அடுத்தடுத்து என்ன காய் சேர்க்கிறோமோ, அதில வந்து உப்பு ரொம்ப பிடிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கு. ஏன்னாக்கா, உப்பு வந்து காய்கறில பிடிச்சா மட்டும் தான் காய்கறில பிடிச்சா மட்டும் தான் நம்ம வந்து குழம்பு அந்த அளவுக்கு டேஸ்ட்டா இருக்கும். நம்ம எப்பயுமே உருளைக்கிழங்கு குழம்பு வைக்கும்போது கொஞ்சம் உப்பு எக்ஸ்ட்ராவே போட்டுக்கணும். ஏன் அப்படின்னாக்கா, நம்ம மத்த குழம்புலலாம் கூட நம்மளுக்கு உப்பு அதிகமா இருந்துச்சுன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், உருளைக்கிழங்கு 2ஆ வெட்டி போட்டு அந்த குழம்புல வந்து சரிசமம் பண்ணிடுவோம் உப்ப. ஏன்னாக்கா உருளைக்கிழங்கு வந்து உப்பு உரியக்கூடிய தன்மை அதிகமா இருக்கு. அதனால கொஞ்சம் உப்பு அதிகமாவே சேர்த்திக்கலாம். உருளைக்கிழங்கும், முருங்கைக்காயும் நல்லா போட்டு வதங்கி வர வரைக்கும் ஒரு 5 நிமிஷம் வேக விட்டுறலாம். அப்பதான் நம்மளுக்கு அந்த உப்பு அதில பிடிக்கிறதுக்கு கரெக்ட்டா இருக்கும். நம்ம வந்துட்டு இந்த குழம்பு வந்து எப்படி வைக்கலாம்னாக்கா, 2 விதமா வைக்கலாம். ஒரு விதமா எப்படின்னாக்கா, புளி ஊத்தி நல்லா இந்த வெங்காயம், தக்காளிலாம் அரிஞ்சு போட்டு சூப்பரா வைக்கலாம். அது மாரி ஒரு விதமா வைக்கலாம். அதே மாரி இதே குழம்புல வந்துட்டு நம்ம வந்து கறி குழம்பாட்டமும் வைக்கலாம். ஆனா, அந்த கறி குழம்புக்கு வந்து நம்ம முருங்கைக்காய் அவ்வளவும் போட தேவையில்ல. இந்த குழம்புக்கு நான் வந்து எந்த பொடியும் யூஸ் பண்ணலங்க. வெறும் தனி மிளகாய் தூள் மட்டும் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த தனி மிளகாய் தூள் வந்து ரொம்ப அதுவே ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். மத்ததெல்லாம் நம்ம அப்படியே போடுறதுனால, முழுசு முழுசா அந்த சீரகம், மிளகெல்லாம் நம்ம போடுறதுனால நம்மளுக்கு அந்த டேஸ்ட் அப்படியே எடுத்து குடுக்கும். அப்படியே நம்ம வந்துட்டு பலாக்கொட்டைய வந்து வேக வச்சிருக்கணும். பலாக்கொட்டைய வந்து நல்லா ஒரு குக்கர்ல ஒரு 2 விசில் விட்டு, அதோட தோலெல்லாம் உரிச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க போடணும். அப்படியே போட்டோம்னா பலாக்கொட்டை வேகாது. அதனால பலாக்கொட்டை வந்து நல்லா வேகுற வரைக்கும் நல்லா ஒரு 5 நிமிஷம் அந்த காரம், உப்பெல்லாம் பிடிக்கிற வரைக்கும் நல்லா கிண்டி விடணும். நல்லா கிண்டி விட்ட வாட்டி அதுவே கொஞ்சமா தண்ணி ஊத்திட்டு, அதுவே கொஞ்சம் வந்து ஒரு கொதி வர வரைக்கும் நம்ம வந்துட்டு வேக விட்டுட்டோம் அப்படின்னாக்கா, அது வந்து அந்த உப்பு, காரம் அதுலலாம் சரிசமமா பிடிச்சிருக்கும். நம்மளுக்கு அதில வந்து குழம்புல டேஸ்ட்டு கிடைக்குதோ இல்லையோ, நம்ம அந்த வெஜிடபிள்லாம் சாப்பிடும்போது நல்ல ஒரு டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து என்ன வந்து ஒரு மசாலா அரைச்சு வச்சிருக்கேன் அப்படின்னாக்கா, இந்த குழம்பு மிளகாத்தூள் போடுவாங்க இல்லைங்களா, அந்த குழம்பு மிளகாத்தூள், தேங்காய், தக்காளி அவ்வளோதான். இந்த 2, 3 பொருள் தான் போட்டு நல்லா நைஸா அரைச்சு, தேங்காய் அரைச்சு ஊத்தியிருக்கேன். அப்புறம் அந்த அரைச்சதுலேயே நான் கொஞ்சம் வந்து புளி வந்து கரைசல் போட்டு வச்சுருக்கேன் அவ்வளோதான். புளி வந்து நம்ம இதுக்கு கம்மியா எடுத்துக்கிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா தக்காளி பழமும் போடுறோம் அதனால. நல்லா கொதி வந்த வாட்டி முருங்கைக்காய் மேலே மிதந்து வரும் பார்த்தீங்களா, அதுதாங்க நல்லா வெந்துட்ட பதம். நல்லா முருங்கைக்காவும், உருளைக்கிழங்கெல்லாம் வெந்துருச்சு பாருங்க. சூப்பரா வெந்துருச்சு. அவ்வளோதான். இந்த குழம்பு வந்து சாதத்துக்கும் சூப்பரா இருக்கும். நான் தோசைக்கும் வச்சு சாப்பிட்டேன். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. சப்பாத்திக்கும் நல்லாயிருக்கும். ஆனா சப்பாத்திக்கு வந்து புளி கொஞ்சம் கம்மியா வைக்கணும். அவ்வளோ புளி கம்மியா வச்சா மட்டும் தான் இந்த குழம்பு வந்து சப்பாத்தி, இட்லிக்கு எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சுச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. அப்புறம் லாஸ்ட்டா வந்து நம்ம வந்து நெறைய கொத்தமல்லி தூவி இறக்கிக்கலாம். என்னுடைய வீடியோ பார்த்த எல்லாருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.